அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு ஸ்வீட், இந்த மிட்டாய் ஸ்வீட் நெய்யில் செய்வோமே வருமே அந்த மிட்டாய். நெய்யை ஊற்றிட்டேன். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி நெய், அது ஒரே அளவு சீனி போட்டு கறிக்கிட்டு இந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இலக வச்சுக்கிறேன். 3 கிண்ணியில் 3 பாதமாக போட்டு வச்சுக்கிறேன். இது மைதா மாவும் பால் பவுடரும் இதையும் போட்டுருணும். இதை போட்டுட்டேன். போட்டவுடனே நல்லா மணமாய்க்கும். இதை 10 நிமிஷம் வேலை தான். இது வெளியில் கிலோ 800 ரூபாய் விற்கிது பேக்கரிலாம். நம்ம 1 கிலோ செஞ்சால் 400 ரூபா முடியும். பாதிக்கு பாதி லாபம். சும்மா ஒரு விளையாட்டு போல் செஞ்சு பார்க்குற இது எவ்வளோ வரும்? ஒரு 400 450 வரும். இது 400ங்கிற ஒரு 3 கிண்ணிக்கு வரும். நெய்யும் சீனி இலக்கிட்டு அதுக்கப்புறம் பால் பவுடர் இதுக்கு அரைவாசி போட்டேன். அதே அரைவாசி இந்த கரண்டிக்கு அரைவாசி இது போட்டிக்கிறேன். மைதா மாவு ரொம்ப டேப்பாக எனக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலிக்கு யார் போனாலும் சொல்லி விட்ரு, அரச பேக்கரியில் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. சின்ன பிள்ளைல என்னென்ன இப்போவும் பிடிக்கத்தான் செய்யுது. நல்லா முருவிட்டு, ரொம்ப முருவு விட்டுறக்கூடாது. முருவு விட்டால் கரைஞ்சிக்கிட்டு நல்லா வைக்காது. செய்கிற அளவை பார்த்துக்குங்க. ஆனால் தவிடு போல் தான் ஊற்றணும். அப்போ தான் கடிச்சு திங்க நல்லா வைக்கும். நெய் மணம் எப்போவுமே எல்லாருக்கும் பிடிக்கிறது தானே. முருகுனா அந்த முருகுன வாடை வந்துடும். முருகுன வாடை வந்தால் நல்லா இருக்காது, கசக்கும். இப்படி 3 கிண்ணியில் 3 பாதம் ஊற்றி வச்சுக்கிறேன். 3 பாதமாக தான் ஊற்றி வச்சுக்கிறேன். அதை ஊற்ற போகிறேன். என்ன செய்ய, ஒரு கையால் செய்கிறதுனால பக்கம் இன்னும் கொஞ்சம் முறிவிட்டால் நல்லா வைக்க. ஒன்று ஊற்றிட்டேன். முருகுறதுக்கு வாசியாக வருது. வெங்காய கிண்ணிக்கு ஊற்றிட்டேன். மூணு கண்டி வரும் தான் கெஸ் பண்ணேன். ஒரு 10 நிமிஷத்தில் இலையிடும். இலைன பிறகு நான் தட்டி காட்டுறேன். இன்றைக்கி கூட நேரம் ஃபோன் நிற்க மாட்டேங்குது. பார்த்துங்க, இப்படி தட்டின உடனே வெளியே பாதம் தெரியும். பார்க்குறதுக்கு லுக் ஆகிக்கும், திங்கிறதுக்கு ருசி ஆகிக்கும். நெய் மிட்டாயின்ட்டு பேர் இருக்குது. நெய் மிட்டாய் நாம் சொல்ல, இதுக்கே வேறு என்ன பேர் வச்சுக்கிட்டா தெரியலம்மா. நெய் மிட்டாயின்னு தான் சொல்லி வாங்க விடுவோம். நான் நெய் ஊற்றினேன். அதை RGS நெய் ஊற்றினேன். இன்னொரு வகை நெய்யும் வைக்க வச்சுக்கிறேன். அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஜம்முன்னு உறைஞ்சிரும் ஆள். இது தகடு போல் இருந்தால் தான் நம்மளுக்கு கடிச்சு திங்க நல்லா வைக்கும். அதனால் தகடு போல் தான் ஊற்றிக்கிறேன். கிண்ணி நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. கற்று போல் தான் ஊற்றணும். எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் 2 உறைஞ்ச போது தட்டி காட்டுறேன். எடுத்துட்டேம்மா. மாதம் அதை ஒரு 10 நிமிஷம் தான் வேலை. கிண்ணி விட்டு எடுத்துட்டேன். அப்படியே ஒரு அழகாகிக்கிறேன். தனி பாதம் முழு பாதமாக தான் வச்சுக்கிறேன். திங்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப கறியை விட்டுட்டா கசக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா அழகாக நம்ம வேங்குவோமே அதே போல் இருக்குது. வேங்கினா வெளியில் கிலோ 800 ரூபாயா, நம்ம செஞ்சால் கிலோ 400 ரூபா முடியும். நல்லா குவாலிட்டியான நெய்யெல்லாம் ஊற்றி தான் செய்கிறோம். பார்த்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இதுக்கு பேர் நெய் மிட்டாய். இப்போ அது ஒரிஜினல் அட்ரஸ் என்னன்னு தெரியலம்மா பேர்.